வணக்கம். தமிழ் திண்ணை நேயர்களுக்கு என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அ தேர்தல் முடிவுகள் இன்னும் 2 நாள்ல வரப்போகுது. யார் வெல்ல போறாங்கன்றது பயங்கர ஆர்வமா இருக்கு. எல்லாருக்குமே ஒரு பெரிய டாப் ட்ரெண்டிங் வந்து அதுதான். தமிழ்நாட்டுல அடுத்து ஆட்சி அமைக்க போறது யாரு? சிம்பிளா கருத்து கணிப்புகள் நெறைய வந்துச்சு. விதவிதமான கருத்து கணிப்புகள் வந்துச்சு. ஆளாளுக்கு அ ஒரு கருத்து கணிக்கிறவங்களா ஆயிட்டாங்க. நீதிபதிகள் ஆயிட்டாங்க. ஒரு சின்ன சிம்பிள் நம்ம ஒண்ணு பார்ப்போம். திமுக, அதிமுக இங்க இது 2 தான் தொடர்ந்து இருந்தது. இல்லையா? இத்தன தேர்தல்ல திமுக வரும் அல்லது அதிமுக வரும் என்பது மட்டும் தான் இங்க இருந்த இது. இப்ப தாவேகா வரும் என்று ஒரு புதுசா ஒண்ணு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் வந்துருவாரு. விஜய் வந்தா யாருடைய ஓட்டை அவர் வந்து பகிர்ந்து கொள்வார் என்ற ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. ரொம்ப எளிமையான கேள்வி தான். யாருடைய ஓட்ட அவர் எடுத்துப்பாரு? திமுக ஓட்ட வந்து எடுக்கணும். அப்படி திமுகல ரொம்ப அதிருப்தி இருக்குது அப்படின்னு நெனைச்சா கூட எவ்வளவு ஓட்டு திமுகலேருந்து எடுக்கணும்னா அவரு, கிட்டத்தட்ட திமுகவுக்கு இப்ப 40% வோட் பேங்க் இருக்குன்னா திமுக கூட்டணிக்கு, அதுல பாதி எடுக்கணும் அவரு. அதுல 20% அதுல எடுத்தா தான், அவரு ஆட்சி அமைக்கிறத பத்தி யோசிக்கவே முடியும். அப்படி ஒரு அ எதிர்ப்பு அலையோ, எதுவுமே இல்ல இங்க. சொல்லப்போனா திமுகவுக்கு ஆதரவு அலை தான் இங்க நெறைய இருந்தது. ஏன்னா அவங்களுடைய திட்டங்கள், அ ரொம்ப முக்கியமா பாராட்ட வேண்டிய பல திட்டங்கள். கல்விக்கான திட்டங்கள். அ இந்திய ஒன்றிய அரசே வந்து பாராட்டிய பொருளாதாரத்தில வந்து 11% எட்டியது தொடர்ந்து. இந்தியாவிலேயே முதல்ல இருக்கிறது. நெறைய கல்வியில முதலிடத்தில இருக்கிறது. காலை உணவு திட்டம், மகளிர் உதவித்தொகை, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் எவ்வளோ பேர் படிச்சு இது வந்தாங்க. எல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லாம தேர்தலுக்கான சில வேலைகள் அவங்க ரூ. 5000 குடுத்தது. இது எல்லாம் முன்பணமா வழங்கினது. இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து பெண்கள் வேற அதிருப்தின்னு எதுவுமே இல்லாதப்போ, ஏதோ இட்டுக்கட்டி சிலதெல்லாம் சொன்னாங்க. கஞ்சா அதிகமாயிடுச்சு அப்படின்னு. கஞ்சா அதிகமா இருக்குது இந்தியால யுபிலயும், குஜராத்லயும் தான் சொல்றாங்க. அதேபோல பாலியல் தொல்லைகள் அதிகமாயிடுச்சுன்னு. அதுவும் மற்ற மாநிலங்களை விட குறைவு தான் இங்க. அத வந்து அவங்க பூதாகரமா பண்ண பார்த்தாங்க. அது பெருசா எடுபடவே இல்ல. அது தெரியும் ஜனங்களுக்கு. எல்லாம் அது வந்து என்னன்னா திமுகவினுடைய ஒரு ஒரு ஆட்சியினுடைய ஸ்கீம்ல நடக்கிற கோளாறு இல்ல இல்லையா அது. அவங்களுடைய ஸ்கீம்னால இது மாரி நடந்துச்சுன்னு சொல்ல முடியாது. ஏதோ ஒரு தனிநபர், ஏதோ ஒரு ஊர்ல ஒரு குழந்தைகிட்ட இப்படி நடந்துக்கிட்டான். அல்லது அங்க வந்து ஒருத்தன் கள்ளசாராயம் காய்ச்சிட்டான். அல்லது அங்க ஒருத்தன் வந்து ஒரு பெண்கிட்ட தவறா நடந்துக்கிட்டான். எங்க ஒருத்தன் கஞ்சா வித்தான் அப்படின்னு சொல்றது வந்து தனிநபர் கோளாறுகள் அது. தனிநபர்கள் செய்கிற குற்றங்கள். ஸ்கீம் பொறுத்தவரையும் மக்கள்கிட்ட திமுக மேல எந்த அதிருப்தியுமே இல்ல. இது 1. 2வது இவங்க கிட்ட இருந்து 20% எடுக்கிறதுலாம் வாய்ப்பே இல்ல. அப்படி எடுத்தாலும், அவர் வந்து ஒரு எம்ஜிஆர் தன்னை ஒரு எம்ஜிஆராக முன்னிறுத்துகிறவர் வந்து, ஒரு சினிமா னுடைய மோகம் இருக்கிற இன்னொரு இடத்துல இருந்து தான் எடுக்க முடியும். அப்படி எடுத்தா அது அதிமுக ஓட்ட தான் பிரிக்க முடியுமே தவிர, இங்க பிரிக்க வாய்ப்பே இல்ல. நான் ஒரு கருத்து கணிப்பு தான் சொல்றேன். அப்படியும் வாய்ப்பு இல்ல. ஆனா இத ட்ரெண்ட் பண்ணிட்டு, தொடர்ந்து வந்து சிஎம் ஆயிடுவாரு. விஜய்ன்னு சொல்றதெல்லாம் வந்து ஒரு ஒரு 1 1/2 வருஷத்துல ஒருத்தர் வந்து கட்சி தொடங்கி, அது மூலை முடுக்கெல்லாம் போய் சேரணும். அது வந்து சாதாரணம் இல்ல. இப்ப அண்ணா ஒரு கட்சிய ஆரம்பிச்சதோ, கலைஞர் இத்தன ஆண்டுகள் நடத்தினதோ, எம்ஜிஆர் கட்சியிலேருந்து பிரிஞ்சு வந்து பண்ணதோ, இதெல்லாம் வந்து ஒரு நம்ம பார்த்தோம். கடந்த கால வரலாறுல இருந்து தான் நம்ம வந்து சில முடிவுகள் எடுக்க வேண்டியிருக்கு. அப்படி எடுக்கும்போது விஜய்க்கு இருக்கிற இது வந்து ஒரு கிரேஸ் வந்து இன்னும் கூட ஒரு நடிகரை பார்க்க ஜனங்கள் ஒன்று திரள்ற ஒரு பெரிய திரட்சி தான். அது நம்ம பார்க்குறோம். நெறைய ஜனங்கள் வந்து வந்து அவர பார்க்குறாங்க. ஷூட்டிங் பார்க்க வரவங்க மாரி வராங்க. அந்த மாரி நம்ம ஆந்திரால வந்திருக்காங்க. சிரஞ்சீவிய பார்க்க அவ்வளோ பேர் வந்தாங்க. எல்லாமே நடந்திருக்கு. சினிமா நடிகர்கள பார்க்க சிவாஜி தனி கட்சி ஆரம்பிக்கும்போதும், பாக்யராஜ் ஆரம்பிக்கும்போதும், டி. ராஜேந்தர் ஆரம்பிக்கும்போதும் தமிழ்நாட்ல தொடர்ந்து பார்த்தோம் நம்ம. இதெல்லாம் வந்து பார்க்க வர கூட்டம் தான் அது. அவங்க வந்து பார்த்துட்டு மறுபடியும் போயிடுவாங்க. அதுல ஓட்டா கன்வெர்ட் ஆக தான் முக்கியம். அது வந்து அப்படி இருந்தாலுமே கூட, அது ஒரு புதுசா இப்ப தான் ஓட்டு போட வருகிறவர்கள் கிட்ட இருந்து
ஒரு இளைஞர்கள்கிட்ட இருந்து, ஒரு ரசிகர்கள்கிட்ட இருந்து கிடைக்கிற ஒரு ஓட்டா இருக்கும். திமுகவுடைய ஓட்டு பிரியறதுக்கான வாய்ப்பே இல்ல. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து வந்து இதுல விஜய் வந்துருவார்ன்னு ஒண்ணு திரும்ப திரும்ப சொல்றது, ட்ரெண்ட் பண்றது, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு செயல் போல தான் எனக்கு தெரியுது. இன்னும் ஒரு 3 நாள் தான் இருக்கு. அப்படி ஒண்ணு நடந்தா அது அது வேற ஒரு அல்காரிதம் தான் அது. அது நம்ம வேற மாரி அணுகணும். அப்படி ஒண்ணு நடக்க வாய்ப்பே இல்ல. அப்படி ஒண்ணு நடந்துனாக்கா, அது அது என்ன நடந்ததுன்னு சொல்லி நம்ம நெறைய யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. கலைஞர்கிட்ட இருந்து இந்த திமுகவிலிருந்து எம்ஜிஆர் பிரிஞ்சபோது, இது மாரி ஒண்ணு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அவர் வந்து அ ஒரு ஒரு வெர்டிகல் ஸ்பிளிட் அப்டின்லாம் சொன்னாங்க. 2ஆக உடைந்ததுன்னுலாம் போட்டாங்க. ஆனா கலைஞர் சொன்னாரு, எம்ஜிஆர் விலகிவிட்டார். அப்டிதான் சொன்னாங்க. எம்ஜிஆர் விலக்கப்பட்டார். அவ்வளோதான் அந்த அந்த செய்திக்கு. வைகோ பிரிஞ்சபோது, அவ்ளோ மாவட்ட செயலாளர் பிரிஞ்சபோதும் திமுகவினுடைய ஓட்டு சிதையவே இல்ல. அவங்க ஓட்டு அப்படியே தான் இருந்தது. எப்பவுமே வந்து திமுக ஓட்டு என்னைக்குமே பிரிஞ்சது கிடையாது. அவங்களுக்குன்னு ஒரு இருக்கிற அந்த பெர்சன்டேஜ் மாறினதே கிடையாது. இதுதான் வந்து பெரியார், அண்ணா, கலைஞர் காலத்துல இருந்து இருக்கிற திமுகவினுடைய அந்த தொண்டர் கூட்டத்தினுடைய ஒரு பெரிய பலம். அது மாறுனதே கிடையாது. அப்படி இருக்கும்போது விஜய்க்காக மாறிடுவாங்களான்னு எனக்கு சொல்றது, அதுவும் சின்ன குழந்தைங்க போய் அக்கா, அண்ணா, ஆன்டி நீங்கலாம் ஓட்டு போடுங்கன்னு குழந்தைங்க போய் சொன்னாலும் உடனே சரின்னு போட்டுருவாங்களா? அவ்வளோ பெரிய நம்பிக்கை வருமா? இதெல்லாம் வந்து என்ன மாரி கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப பட்டவர்த்தனமா தெரியறது திமுகவுக்கான வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. 2வது இடத்துல அதிமுக தான் வரும். அதிமுக ஓட்ட அவர் பிரிச்சு, ஒருவேள அதிலிருந்து 50% மேல பிரிச்சுட்டாருன்னா வேணா, விஜய் 2வது இடத்துக்கு வரலாம். இதெல்லாம் நடக்கிறதான்னு எனக்கு ஒண்ணும் தெரியல. அதனால 2வது இடம் அதிமுக, 3வது இடம் தான் விஜய். ரொம்ப அவசரம் இல்ல. விஜய் வெயிட் பண்ணட்டும். அவருடைய ரசிகர்கள் வெயிட் பண்ணட்டும். பொறுத்து இருந்து தான் அவங்க வந்து தொடர்ந்து களத்துல இருக்கணும். அதன் பிறகு அவங்க அந்த முயற்சிய எடுக்கணும்னு நினைக்கிறேன். இதுதான் என்னுடைய கருத்து. வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அ எல்லாரும் என்கிட்ட சொல்றது அதான். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கன்னு எதுவுமே சொல்ல மாட்றீங்க அப்டின்ட்டு. நான் சொல்லவே இல்ல. இன்னைக்கு தான் முதல் முறையா சொல்றேன். அது அது வந்து ரொம்ப முக்கியம். நெறைய தனிப்பட்ட முறையில ஃபோன் பண்ணி நல்லா இருக்குன்னு சொல்றத விட, இது பண்றது ஒரு 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 அடையாளமா எனக்கு மாறும். நன்றி, வணக்கம்.